இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா ரிஷபம்லாம் அவ்வளோ அழகா சொல்லிட்டீங்க. மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லுங்க சார், மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சனி வக்ர பயிற்சி? ஒரு வசீகரமான பேச்சு. என்னைக்குமே மிதுன ராசிக்காரங்க பேச்சுல சாமர்த்தியசாலி. பேசியே கவர் பண்றவங்களோ நிச்சயமா கவர் பண்ணிடுவாங்க. இதுல ஏதாவது ஊர்களில் நீங்க பாருங்களேன், ஒரு பெரிய பஞ்சாயத்துல வச்சு கிராமங்கள் பண்றாங்க பாருங்க, அங்க மிதுன ராசிக்காரர் உட்கார்ந்துருப்பார். அவர் தான் பஞ்சாயத்து தலைவரா இருப்பார். இந்த மிதுன ராசிக்கு சனி எப்படிப்பட்டவர் மட்டும்னா அஷ்டமாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அவர் போய் 10ல் வக்கரம் அடைகிறார். அப்போ எப்போ ஜூலை 15 நவம்பர் 30 வரைக்கும் யாருமே இந்த சீக்ரெட் சொன்னதே இல்ல சார். புதுசா இருக்கு, செம்ம. எல்லாரும் இப்போ ஆனா வாங்கிருவீங்க இந்த சனி வக்ர பயிற்சியில. எவ்வளவு ஒரு யோகம் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அப்படின்ற ஒரு எங்களுடைய அருமையான ஒரு சேனலை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பிரபலமாக்கி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக ஒரு பாசிட்டிவாக கொடுத்து இன்னும் உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் ஜோதிடர்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டாந்து உங்களுக்காக கொண்டாந்து சேர்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லா வீடியோலையும் ஒரு ஜோதிடர்கள் கேட்குற கேள்விக்கு பதிலுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், அதுதாங்க எங்களை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் மாமணி, ஜோதிடர் ரத்னா, ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்னைக்கு இப்போதாங்க சனி பயிற்சி முடிஞ்சுது. சனி பயிற்சி முடிஞ்ச உடனே சனி வக்ர பயிற்சின்னு ஒன்று இருக்கான். அந்த சனி வக்ர பயிற்சி எப்போ வருது, அதனால இந்த 12 ராசிகளுக்கான நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அவரையே சந்திப்போம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் பஞ்சநாதன் அவர்களே கேட்டுருவோமா? வாங்க, அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்ல. இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா ரிஷபம்லாம் அவ்வளோ அழகா சொல்லிட்டீங்க. மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லுங்க சார், மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சனி வக்ர பயிற்சி? ஒரு வசீகரமான பேச்சு. என்னைக்குமே மிதுன ராசிக்காரங்க பேச்சுல சாமர்த்தியசாலி. பேசியே கவர் பண்றவங்களோ நிச்சயமா கவர் பண்ணிடுவாங்க. இதுல ஏதாவது ஊர்களில் நீங்க பாருங்களேன், ஒரு பெரிய பஞ்சாயத்துல வச்சு கிராமங்கள் பண்றாங்க பாருங்க, அங்க மிதுன ராசிக்காரர் உட்கார்ந்துருப்பாரு. அவர் தான் பஞ்சாயத்து தலைவரா இருப்பார். எந்த ப்ராப்ளத்தையும் அவங்களால சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். இந்த கவுன்சிலிங் பண்றவங்க, கன்சல்டன்ஸா இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் மிதுன ராசியில் இருப்பாங்க. டீச்சிங் ப்ரொஃபஷன்ல பாருங்க, மிதுன ராசிக்காரங்க போய் டீச்சர்ஸா இருக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே அட்ராக்ட் ஆகுறாங்க. அவர் ரொம்ப நல்லா சொல்லி தருவாரு. இப்போ நம்ம பாடம் படிச்சுப்போம், மேத்தமெட்டிக்ஸ்னாலே பயமா இருந்திருக்கும். நமக்கு ஒரு டீச்சர் வந்திருப்பாரு. அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் தான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவர் அவ்வளோ நல்லா நடத்துவார். அந்த மாதிரியான ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவங்களா இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்கு சனி எப்படிப்பட்டவர் மட்டும்னா அஷ்டமாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அவர் போய் 10ல் வக்கரம் அடைகிறார். அப்போ எப்போ ஜூலை 15 நவம்பர் 30 வரைக்கும் அஷ்டமாதிபதி வக்கரம் ஆகிறாருன்னா அது ஒரு யோகம். வெரி குட். உங்களுக்கு ஒரு தடை இருக்கு, உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களை அறியாமே மனசுக்குள்ள வந்துடும். ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும், யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க, ஏதோ தெரியுது ஒரு நடமாட்டம், கவனமா இருந்துருவோம் அப்படின்னு இருப்பீங்க. உங்க ஃபீல்டுல நீங்க நம்பர் 1 வர போறீங்க. வெரி குட். மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஃபீல்டுல அவங்க இருந்தாலும் சரி, அதுல நம்பர் 1 வரக்கூடிய யோகம். துட்டு நல்ல வரும், காசு பணம் துட்டு. வேற அப்புறம் என்ன, உங்களுக்கு ஹாப்பி தானே? மிதுன ராசிக்கு பணம் வருதுனாலே ஒரே சிரிச்சிருவாங்க சார் எல்லாருமே. திருப்பதி போகணும். வெரி குட். இந்த திருப்பதியில போய் நான் என்ன எனக்கு கேட்கணும்னு ஒன்று இருக்கு. சில பேர் திருப்பதியில போய் எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறாங்க. திருப்பதி போயிட்டு வந்தா காசு வரும். ஆமா,
அந்த உண்டியல் இருக்கு பாருங்க, அந்த உண்டியலுக்கு பக்கத்துல நின்று நான் மனசால நீங்க வேண்டிக்கணும், என் பிசினஸ் நன்னா வரட்டும், நான் வந்து காணிக்கை செலுத்துறேன், வேண்டி பாருங்க, என் பிசினஸ் ரொம்ப நன்னா போகும். சூப்பர். அந்த உண்டியலுக்கு யாருமே இந்த சீக்ரெட் சொன்னதே இல்ல சார், புதுசா இருக்கு, செம்ம. எல்லாரும் இப்போ திருப்பதி கிளம்பிட்டு இருப்பாங்க இப்போ. அவ்வளவு காசு பணத்தை கொடுக்கும், அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ திருப்பதி போயிட்டு வந்தா உங்களுக்கு நல்ல வருமானம் கூடும். திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பங்கள் வந்துடும், ஏற்படும். இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்காங்க பாருங்க, 9th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிரமாதமா படிப்பாங்க இப்போ. வெரி குட். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மனசு தைரியம் கூடும். உங்களுக்கு தைரிய லட்சுமி இருந்தா பொறுமை, மற்ற தனலட்சுமி தானியலட்சுமி தான் தானா வந்துருவாங்களே, எல்லாம் பின்னாடியே வந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த நேரம் மன தைரியம் கூட போறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நாட்டுக்கு போகணும், ஒரு நாட்டை சுற்றி பார்க்கணும், அதெல்லாம் இப்போ நல்லா வரும். இவங்களுக்கு என்னன்னா ஆஃபீஸில் ஒரே ஒரு போஸ்ட் இருக்கும், நல்ல ப்ரமோஷனில் வந்திருப்பாங்க. இப்போ அது மேலே இருக்கிறது ஒரே ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்டில் ஆல்ரெடி ஒருத்தர் நங்கூரம் பாய்ச்சின மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அந்த போஸ்ட் மேலே எனக்கு ஒரு ஆசை, நான் வந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறேன். ஆனால் வர முடியாத ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இப்போ அந்த போஸ்ட் வேக்கண்ட் ஆகும். ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை கிடைச்சி போட்டுமே, இன்னொரு நல்ல நிலைமைக்கு அவர் போட்டுமே, அந்த சேர்ல இருக்கிறவர், இவருக்கு அந்த சேர் கிடைக்கும். வெரி குட், வெரி குட். அதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியா மிதுன ராசிக்கு வேலை விஷயத்துல இருக்க போறது. அதுவே குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்ல ஒய்ஃபுக்கு ஒட்டியானம் கேட்கிறா, ரொம்ப நாளா நகை வேணும்னு கேட்கிறா, நகை வைக்கிற விலையில நீங்க வாங்க முடியுமா, தங்க விலை எங்கேயோ போகும் சொல்லிட்டு ஆனா வாங்கிருவீங்க சனி வக்கர பயிற்சியில. எவ்வளவு ஒரு யோகம் பாருங்க. ஆமா. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த மலர்ச்சியான முகம் அதுவே வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா. பெரிய பெரிய யோகம். திருப்பதி போயிட்டு வந்துட்டோம்னா ஜெயிச்சுட்டா வாழ்க்கையிலன்னு அர்த்தம். வக்கர பயிற்சி அள்ளி கொடுக்கும். சனி வக்கர பயிற்சிக்கு முன்னாடியே திருப்பதி போயிட்டு வந்துருங்க. அதுவும் ஐயா சொன்ன மாதிரி அந்த உண்டியல் பக்கத்தில் நின்று உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வாங்க, கொட்டுமா பணம். மிதுன ராசிக்கு ஹாப்பி தானே? இல்லை சார்? நிச்சயமா. நன்றி சார். சந்தோஷம். இந்த ராசி இந்த சனி வக்கர பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்குன்னு பரிகாரத்தோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இந்த சனி வக்கர பயிற்சியில் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம ஐயா டாக்டர் பஞ்சநாதன் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தாலும் ஐயாவை நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸ் வேணுன்னா ஒரு அழகாக லொக்கேஷன் அனுப்புவார். ஆஃபீஸ் வந்து டி நகர்லேயும் இருக்குது, நங்கநல்லூர்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நேர்லேயே வந்து பார்த்தா நல்லது. ஜாதகத்தை எடுத்துகிட்டு நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு க்ளீனாக பரிகாரத்தோடு உங்களுக்கு எப்படி பலன்கள் நடந்தது எல்லாமே அழகாக சொல்லிடுவாங்க. இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஐயா கிட்ட நீங்கள் நிறைய பேசலாம். நிறைய விஷயங்கள் சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு யோகம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே ஐயா சொல்லுவார். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.